எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நிறைய பழ ரகங்கள்லாம் இருக்குங்க. பழ வகை செடிகள்லாம் நிறைய வச்சுருக்குறோம். அதில் இதுவும் ஒன்று என்னென்னா ஒயிட் நாவல்னு சொல்கிற வெள்ளை நாவல் செடி தான் இதுங்க. பார்த்தீங்களா, இப்போது காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது பழமாக ஒரு ஸ்டேஜாக இருக்குங்க. பார்த்தீங்களா, இதுதான் ஒயிட் நாவல். வெள்ளை கலரில் இருக்கும். விதை ரொம்ப சின்னதாக இருக்கும். நான் இன்னும் ஆனால் சாப்பிட்டு பார்த்தது கிடையாது. இதுதான் முதல்ல காய்க்கக்கூடிய காய்கள். இது க்ரோ பேக்கில் வச்சுருக்கோம். முன்னாடி ஒரு சின்னதை இந்த மாதிரி தொட்டியில் தான் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா இதை க்ரோ பேக்கில் மாற்றியாச்சு. ஏன்னா செடிகள் பெரிய செடிகளாக ஆச்சுன்னா தான் நமக்கு நிறைய பழங்களும் கொடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி மாற்றியிருக்கோம். அப்புறம் இன்னும் ஒரு சில பழ ரகங்கள்லாம் பார்க்கலாமா. இது மல்பெரி தரையிலையும் ஒரு செடி இருக்குது. அது நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இது மாங்கன்று எதில் வச்சுருக்கோம் பார்த்துங்க. இதில் அந்த சாக்கில் தான் வச்சுருக்கோம். பக்கத்தில் தான் இருக்குது பிளாஸ்டிக் கடை. போயிட்டு ஒரு டப்பு ஒன்று வாங்கிட்டு வந்து நட்டு வச்சா போதும். இது நல்லா வளர்ந்துருவாங்க. இன்றைக்கி போயிட்டு வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டியதுதான். அப்புறம் இது பாருங்களேன். இது என்ன செடின்னா, இந்த ஸ்வீட் லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே சாப்பிட்றது, தோலோடு சாப்பிட்றது. அந்த ரகம் தான் வாங்கி வச்சது. மேலே இருந்து தரையில் கொண்டு போய் வைக்கிறதும், தரையிலேருந்து மேலே கொண்டு வந்து வைக்கிறதுமாவே இருந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா தரையில் தான் நமக்கு ஃபுல்லாக நிழல் ஆகிடுச்சில்ல, அதனால் வளரல. அதனால் தூக்கிட்டு வந்து இங்கே மேலே வச்சதும் இது ஒட்டு செடியாச்சா, மேலே இருந்த செடி செத்து போச்சு. கீழே ஏதோ நார்த்தங்காயா இல்லை எலுமிச்சங்காயாங்கிறது தான் தெரியல, கீழே இருந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. சரி, அதுவும் இருக்கட்டும், எதுக்கு அதை வீணாக்கிக்கிட்டேன்ட்டு விட்டுட்டேன். இது மேலே இருக்கிறது ஒட்டு செடி தான், அதனால் இது இருக்கட்டும்னு விட்டாச்சு. எதில் இது ஒரு வாளியில் தான் இருக்குது. அப்புறம் கொய்யா எதில் இருக்குது பார்த்தீங்களா. ட்ரம்மு ஃபஸ்ட்டு வாங்கி வீடு கட்டும்போது ஆரம்பித்தது. அதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன ஹோல் ஆகிடுச்சு. அது அப்புறம் எடுத்து போட்டாச்சு. இதை மேலே வச்சோன்னா சரி வராது அப்படின்ட்டு எடுத்து போட்டாச்சு. பார்த்தீங்களா, வாவ், சிலந்தி வலை. எவ்வளோ பேருக்கு தெரியுமா நம்மளோட மாடித்தோட்டம் வாழ்வாதாரமாக இருக்குது. இது சீனி கொய்யா செடி. இது வச்சே ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் எப்போ காய்க்க போகுதோ தெரியல. ஆனால் பூ மட்டும் பூத்துக்கிட்டு இருக்கோம். இது சாதாரணமாக இது என்னது, நெற்பவளம். இது நான் மணியாக கோத்து போட்டுக்க போகிறேன். பார்க்கலாம். அப்படியே இது போட்டோன்னு வைங்களேன், அப்படியே நமக்கு முளைச்சி வரும். அப்படி தான். இன்னொன்று இந்த பக்கம், இது ஸ்டார் ஃப்ரூட் செடி. நம்ம மாடித்தோட்டத்து வகைகளில் பழ ரகங்களில் என்னென்ன இருக்குங்கிறத காட்டிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு செடி முன்னாடிலாம் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சோம். ஆனால் அது சரியாக பராமரிக்காமல் செத்து போச்சு, காஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இப்போ ரொம்ப கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இது பாருங்களேன், இது டேபிள் லெமனை 2 செடியாக வச்சுருக்கோம். இது சாரணைக்கீரைலாம் இதில் இருந்துச்சா, அதனால் அப்படியே அந்த கீரை மட்டும் அப்படியே இருக்குது. அதை எடுத்து இன்றைக்கி கடைஞ்சிட வேண்டியது தான், செம்மையாக இருக்கும். இது பார்த்திங்களா, இது என்ன தெரியுமா, மலை இலந்தைன்னு சொல்லுவாங்கள்ல, ஆப்பிள் பெர் அப்படின்னு சொல்கிறது, இலந்தை. அது ரெட் கலர்னு நினைக்கிறேன். வாங்கி ரொம்ப நாளாச்சா, மறந்தாச்சு. இதுவும் அந்த மாதிரி தான், தரையிலேருந்து மேலேருந்து தரையிலையும் கொண்டு போய் வச்சு இந்த தண்டு மட்டும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இது சுத்தமாக இதில் ஒரு கிளை கூட கிடையாது. அப்புறம் ஏன்னா கோழி ஏறி மிதிக்கிறதும் அது பண்ணுறதும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சா, சரி இது சரி வராது அப்படின்ட்டு அப்புறம் மாடியிலேயே கொண்டு வந்து வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா இந்த கிளை இங்கே பாருங்கள், நிறைய பூ பூத்துக்கிட்டு இருக்கு. வாவ், நிறைய பூ பூத்துக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா. இது சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எலுமிச்சை, வீட்டுக்கு தேவையான எலுமிச்சை நமக்கு கிடைக்கும். இது ஏன் இந்த மாதிரி கீழே கொட்டி இருக்குதுன்னா, இது ஒரு க்ரோ பேக்கில் தான் இருந்துச்சு. அதை எடுத்து ரீபாட் பண்ணி வச்சோமா. இந்த டப்புலாம் 100 ரூபா தான்.
இந்த செடிக்கு இந்த டப்பு போதும். அதனால் நம்ம டப்பு இது போலவே வாங்கி வச்சுருக்குறோம். அப்புறம் இன்னொரு செடி பார்க்கலாமா? இது அத்தி, இந்த பூனாத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அது ஃப்ரெண்டு வீட்டுக்கும் ஒன்று வச்சுருந்தோம். அது இதுவும் தரையில் தான் வச்சுருந்தேன். தரையிலேருந்து எடுத்து திரும்பவும் மாடிக்கே வந்துருச்சு. ஏன்னா நிழலில் வரவே இல்லை. அதனால் ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒன்று வச்சுருந்தோம். ஆனால் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகாமல் நல்ல செடியும் நல்லா பெரிய செடியாக வளர்ந்துருச்சா. அப்புறம் சரின்ட்டு இதுலேயே நட்டு வச்சாச்சு. அவங்க கேட்டாங்கன்னா வாங்கி தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. பார்த்துக்கலாம். அப்புறம் இது என்னென்னா, வாவ் பார்த்தீங்களா, ஐயோ சூப்பராக இருக்குல்ல, சப்போட்டா செடி. சப்போட்டா செடி என் வீட்டில் 2 செடி இருக்குது. சப்போட்டா பூவை பாருங்களேன், சூப்பராக பூக்குது. இது என்ன கொடி மாதிரி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. வாங்கும்போதே நல்ல உயரமாக தான் இருந்துச்சு, கொடி மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அது கூடவே ஒரு தக்காளி கன்று முளைச்சிருந்துச்சா, அதோடய சேர்த்து ரீபாட் பண்ணி வச்சாச்சு. சூப்பராக இருக்குல்ல. அப்புறம் இன்னொரு சப்போட்டா செடியை பார்க்கலாம். நம்ம தாமரை செடிகள்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பூக்கிற டைம் தான். அதனால் தாமரை செடிகள்லாம் சூப்பராக பூக்குறாங்க. இன்னும் ஒரு என்னது சப்போட்டா செடி. இந்த சப்போட்டா 50 ரூபான்னு தான் வாங்கி வச்சது. இதுவும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டப்பில் வச்சு நம்ம ரீபாட் பண்ணி வச்சிடலாம். இதுவும் காய்க்கும். இது கொஞ்சம் சின்ன செடியை தான் வாங்கிட்டு வந்தோமா. ஆனால் இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போது கிளை கழிச்சு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் பழச்செடிகள். மாடி தோட்டத்தில் இன்னும் சொல்லாமல் விட்டேன். நீங்கள் பாருங்க, இது என்னென்னா கொய்யா ரகங்கள்லேயும் நம்மக்கிட்ட 3 ரகங்கள் இருக்குது. தரையிலையும் இருக்குது. தரையில் நிறையவே பழ மரங்கள்லாம் இருக்குது. அதையும் காட்டுறேன். அது இன்னொரு பார்ட்டை காட்டுறேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் நிறையா டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது பீட்ரூட் கொய்யா, மினி பீட்ரூட் கொய்யா. அது மேலே படர்ந்து இருக்கிறது என்னென்னா மயில் மாணிக்கம், ஒயிட் கலர், பியூட்டிஃபுல் ஒயிட். எனக்கு இன்னும் இதில் என்ன பிடிக்குன்னா, மயில் மாணிக்கத்துலேயே நமக்கு பிடிச்ச கலர் என்னென்னா ரெட் கலர் தான். எனக்கு பிங்க்கு கூட நான் பார்த்ததில்ல. தமிழச்சி கார்டன் சிஸ்டர்கிட்ட தான் 3 வாங்கினோம். ஆனால் போட்டு என்ன பண்ணிச்சு, கோழியெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதனால தான் நமக்கு இந்த ஒரே ஒரு ஒயிட் கலர் மட்டும் கிடச்சிது. அது வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது மினி பீட்ரூட் கொய்யான்னு சொன்னல, இது ரோஸ் நர்சரி கார்டனில் நம்ம ஆஃபரில் வாங்கினது. 100 ரூபா செடி, ரெண்டுமே 100 ரூபா. இது வந்து ஒரு அரைக்கா அப்படிங்கிற ஒரு அரைக்காவா ஏதோ ஒரு வெரைட்டி. இதுவும் ரெண்டுமே சாக்கில் தான் வச்சுருக்கோம். அதுக்கும் நம்ம பக்கத்துலேயே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் கடைக்கு போயிட்டு 2 டப்பு வாங்கிட்டு வந்து வச்சோன்னா சின்ன செடியிலே நமக்கு பழங்கள் வரும். பார்த்திங்களா, பூ பூக்குதில்ல. அவ்வளோதாங்க. இன்னும் மாடியில் மாதுளை, இது எத்தனை மாதுளை இருக்குது தெரியுமா? மாதுளையே ஒரு 3 செடி இருக்குது. தரையிலையும் இருக்குது, மாடி தோட்டத்துலேயும் 2 இருக்குது. இது பூ பூக்க ஆரம்பிக்குது பாருங்க. எதில் வச்சுருக்கோம் தெரியுமா? இதுவும் இந்த மாதிரி டப்பில் தான் வச்சுருக்கோம். சூப்பராக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு மாதுளை என்னென்னா இந்த பக்கெட்டில் இருக்குது. இந்த பக்கெட்டில் இருக்கிற மாதுளைக்கும் நம்ம பாட் வாங்கிட்டு வந்து ரீபாட் பண்ணி வைக்கணும். நமக்கு அதுக்கு நேரம் இல்லாததுனால இருக்குது. என்றைக்காவது சடனாக போயிட்டு செடிகள் அந்த பாட் வாங்கிட்டு வந்து நட்டு வச்சுருவேன். அது ஒரு வரிசையாக வச்சுட்டு பார்க்கணும். அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி மாடித்தோட்டத்தில் இருக்கிற பழ ரகங்கள் அவ்வளோதான். தரையில் இருக்கிற பழம் மரங்கள்லாம் இன்னொரு நாள் காட்டுறேன். ஓகே, பாய். நீங்களும் மாடித்தோட்டம் வைங்க, சந்தோஷமாக இருங்க. இயற்கை மட்டுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக எனக்கு தெரியுது. அவ்வளோதான். ஓகே, பாய். வாவ், வாட் அட்ராக்டிவ் கலர், பியூட்டிஃபுல்.